என்ன செய்கிறது? இல்லைங்க, அதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட இங்கேருந்து மன்னாருக்கெல்லாம் வரையலாது பெனடோல மட்டும் கொடுத்தா 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் ஓகே எழும்புது. அப்படியாக இருந்தால் நாங்கள் அந்த கோழிகள் பண்ணைக்கு என்ன மருந்துகளை வைக்கணும்? கோழிகள் வந்து எங்க கூடுதலா இந்த இடத்துல வந்து கோழி வளர்ப்பு தான் கூடுதலா மேற்கொள்ளுவீங்க. அப்ப அதனாலதான் நான் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒரு குழு வந்து ஆரம்பிச்சு இருந்தது. ஏன்னா இந்த கோழிகளுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்கறது பிரச்சனையா இருந்த காரணத்தால குழு ஒன்று அமைச்சு இடையில ஒரு 2-3 மாதமா அந்த மீட்டிங் வந்து தொடராம போயிட்டு சில காரணங்களால. ஆனா அதுக்கான குழு அமைச்சர் தலைவர் செயலாளர் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து எடுத்து கோழி குஞ்சு எடுக்கிறது அந்த செயற்பாடுகள்லாம் செய்து கொண்டுதான் மாறாங்க தொடர்ந்து. இப்ப கோழி நோய்கள் சம்பந்தமா அவங்களுக்கு சொல்லும் போது அதுக்கான உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆயுர்வேத மருத்துவ சம்பந்தமாவது நாங்க சொல்றோம். இப்ப வீட்டை இருந்து கொண்டு செய்யறது ஏன்னா வருத்தம் மட்டும்தான் கட்டாய மருந்துகள் எடுக்கத்தான் வேணும். அப்ப நீங்க இப்ப உங்களோட கோழிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியப்படுத்தினாக்கா நாங்க மருந்து சொல்லலாம். அடுத்தது இப்ப கோழி சம்பந்தமான சில செயற்பாடு என்ன செய்யணும்னு சொல்லி கூட இல்லையா, அதால வாயால தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களோட அனுபவத்துல இருந்து கலைக்கிறது தான் இது செய்யறது. முதலாவது வந்து கோழி வளர்ப்பு. கூடுதலா இங்க கோழி வளர்ப்பு வந்து நாட்டுக்கோழி தான் வளர்க்குறார்கள் கூடுதலா இருக்கீங்க. யாராவது பிராய்லர்ஸ் அப்படி முட்டை கோழி எதுவும் வளர்க்குறதா? இறைச்சி கோழி முட்டை கோழி அந்த வெள்ளை சாவல் வெள்ளை கூடுதலா எங்கட மன்னார் வெங்கலை ஆபீஸால வந்து எங்கட அரசாங்க இதுல இருந்து பண்ணையில இருந்து வர கோழி குஞ்சுகள் வந்து நாங்க வந்து விற்கிறோம் கொடுக்கறது அவங்களுக்கு ஃபார்மஸுக்கு. கூடுதலா பேசாலையில இருந்துதான் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. பெரிய அளவுல வந்து கூடுதலான அமௌண்ட்டுக்கு கூடுதலான நம்ம இதுகள் வந்து எடுக்கிறது தொகையா வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்ப கோழி வளர்ப்புல வந்து கோழி குஞ்சுல இருந்து வளர்க்குற இது வந்து இப்ப நார்மலா வந்து அடை வச்சு பொறிச்சும் எடுக்கிறீங்க, அல்லது நாங்க கொடுக்குற மாதிரி ஒரு நாள் குஞ்சு எடுத்து வளர்க்குறாங்களும் இருக்கீங்க. இப்ப ஒரு நாள் குஞ்சுல இருந்து எடுக்கும் போது இப்ப நீங்க வேறொரு இடத்துல இருந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா முக்கியமா வந்து அந்த ஆண்டு கொண்டு வராண்டு இப்ப நீங்க கன தூரத்துல இருந்து தானே வாரது கொண்டு வந்து வீட்டை விட்டு இது செய்ய விட்டு கட்டாயம் குளுக்கோஸ் தண்ணியாவது கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா கோழி அவ்வளவு களைப்பு தூரங்கள்ல இருந்து வாரது தானே. அப்ப கட்டாயம் வந்து முதல் ஒரு நாள் அல்லது 2 நாளுக்காவது கட்டாயம் வந்து குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கணும். கோழி கண்டு வளர்க்குற குளுக்கோஸ் அந்த இது கண்டு மருந்துகள் வருது குளுக்கோஸ் தண்ணி. அப்ப சிக்டோனிக் அதுக்கு பிறகு முதல் நாள்ல இருந்து பிறகு 2ஆம் நாள்ல இருந்து ஒரு கிழமைக்கு 5 நாள் 6 நாள் மட்டும் சிக்டோனிக் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப அடை பொறிச்சு வர குஞ்சுகளை விட இந்த குஞ்சுகள் வந்து மெஷின்ல பொறிச்சு தானே கூடுதலா கொண்டு வருது. அதுக்கான சத்துகள் இதுகளுக்காக வேண்டிதான் கூடுதலா வந்து ஆரம்பத்திலேயே சிக்டோனிக்கும் அந்த குளுக்கோஸும் கட்டாயம் கொடுக்கணும். அது வந்து அடுத்தது வந்து கோழி குஞ்சு ஒரு நாள்ல இருந்து ஒரு 2 கிழமை மட்டும் நாம வளர்க்குற இதை வந்து ப்ரூடிங் சொல்றது. அதாவது கொஞ்சம் ஒரு இடத்துல வச்சு சில பேர் வந்து இப்ப அடை வச்ச குஞ்சுன்னு சொன்னா தாயில அணையில அந்த சூட்டுல இருக்கிறபடியால வந்து காய்ச்சல் வருத்தங்கள் வாரது குறைவா இருக்கும். இது வந்து தூரம் இருந்து வாரபடியால இந்த இது வெப்பநிலையை வந்து சரியான அளவுல வந்து அதை பேண வேண்டும்ன்றதுக்காக வேண்டி இப்ப கொஞ்சம் ஒரு பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஒரு பரல் மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு இதை வச்சு போட்டு அதுல வந்து 100 வோல்டேஜ் பல்ப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்ப கோழி குஞ்சு நிக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி இடங்களை வந்து நம்ம தயார்படுத்தணும். கூடுதலா வந்து அந்த ப்ரூடிங் பண்றதுக்கு நம்ம அந்த ரவுண்டா வைக்கிற அந்த விரல் மாதிரி ஒரு இது இருக்குந்தானே அதுக்கு கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டு உமி அல்லது அந்த மரத்தூள் அதுகள் போட்டு இது செய்யணும். அடுத்தது தண்ணியும் சாப்பாடும் சரியான இடைவெளியில வச்சிருக்கோம். அடுத்தது அந்த வெப்பம் வெயில் காலம் என்று சொன்னா பகல்ல லைட் போட தேவையில்லை, இரவுல மட்டும் 100 வோல்டேஜ் லைட்டை போட்டு பாக்குறது. அதுக்கு பிறகு இப்ப கோழி குஞ்சு வந்து அந்த முதல் ஒரு 2 வாரத்துக்குள்ள 1 வாரத்துக்குள்ள ஏதாவது வருத்தங்கள் வருது அல்லது இந்த நம்ம செய்து வச்ச இடங்கள் அதுக்கு சரியில்லையென்றா அது அதோட இயல்புகளிலேயே வித்தியாசம் தெரியும். இப்ப சரியான ஹீட் கூடுதலா இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யும், அந்த பல்புக்கு பக்கத்துல நிக்காது, தூரமா அந்த சுவர் அறுவோட இப்ப வச்ச அந்த மட்டை வரல் அந்த அதுகளோட போய் நிற்கும். அடுத்தது வந்து அந்த ஐதா நோமலா ஒரு எல்லா கண்டிஷனும் அளவா இருக்குதுன்னு சொன்னா நோமலாவே அது
வந்து அந்த சரிவா ஒரு இடத்துல போய் சரிவா நிற்காம ஐதா அளவா வடிவா நிற்கும். அப்ப அதை வச்சு நீங்க கோழியில வந்து எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு முதல் 2 வாரத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தது வந்து கோழி குஞ்சுக்கு வந்து இப்ப 2 வாரம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா தடுப்பு மருந்து வைக்க ஆரம்பிக்கும். அதுதான் இங்க வந்து தடுப்பு மருந்து எங்களோட ஆபீஸால வந்து ரணிக்கட்டு மருந்து மட்டும்தான் வருது. அப்ப மிச்ச மருந்துகள் ஒண்ணுமே வாரதில்லை. அப்ப அந்த மருந்து கொண்டு வந்து தாரது பிரச்சனை இங்க கோழி வளர்க்கிற பண்ணையாளர்கள் கூடுதலா இருக்கிறபடியாலதான் நாங்க வந்து அந்த ஒரு சின்ன குழு ஒன்றை வந்து அது சொசைட்டி மாதிரி வந்து இங்க ஆரம்பிச்சது. இரண்டாவது அவங்க வந்து கோழிகளுக்கு மருந்து எடுத்து கொண்டு கரைச்சி கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டிதான் அந்த குழுவோட செயற்பாடுகளை முதலாவது ஆரம்பிச்சு நாங்க செய்து கொண்டு வந்தோம். இப்ப கோழி குஞ்சுக்கு வைக்கிற தடுப்பு மருந்து ஓர்டரை வந்து உங்களுக்கு சொல்லிட்டாரு. முதலாவது வந்து ரணிக்கட் ஃபர்ஸ்ட் டோஸ் வைக்கணும். அது வந்து எங்களோட இதுல வந்து முதலாவது கிழமை வைக்கிற மருந்து வந்திருக்கு, அல்லது 2வது கிழமை வைக்கணும். கட்டாயம் முதலாவது 2வது கிழமைக்குள்ள ரணிக்கட் முதலாவது டோஸ் வச்சிரும். அதுக்கு பிறகு கம்போரா மருந்து 1 கிழமையில வைக்கிறது. அதாவது இப்ப முதலாவது கிழமை ரணிக்கட் வச்சீங்கன்னா 2வது கிழமை கம்போரா வைக்கணும். அதுக்கு பிறகு 3வது கிழமை ரணிக்கட் வைக்கிறது. அது பிறகு 4வது கம்போரா வைக்கணும். அதுக்கு பிறகு 35வது நாள் வந்து அம்மா ஊசி போடுறது. அம்மா கோழி குஞ்சுக்கு 35வது நாள்னா அம்மா ஊசி போடுவோம். இந்த ரணிக்கட் கம்போரா வைக்கிறதுல எங்கட இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கிட்ட வந்து அரசாங்கம் இப்ப வந்து தார ரணிக்கட் வந்து 2வது கிழமை வைக்கிற ரணிக்கட் தான் தர்றாங்க. அது வந்து முதலாவது டோஸ் ஆகும். அதுக்கு பிறகு 3 மாசத்துக்கு பிறகுதான் செகண்ட் டோஸ் வைக்கிறதுக்கு தாராங்க. அப்ப அந்த 2வது கிழமை நீங்க முதலாவது ரணிக்கேட் வச்சு அதுக்கு பிறகு 3வது மாசம் தான் 2வது ரணிக்கேட் வருது. அப்ப இடையில அந்த கம்போரா வைக்கிறத நீங்க வச்சிருவோம். 2வது கிழமைக்கு கம்போராவும் திரும்பி கம்போரா செகண்ட் டோஸ 3வது கிழமையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு 35வது நாள் அம்மா ஊசியும் போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு ரணிக்கேட் செகண்ட் வந்து இப்ப வாரது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் வந்து அந்த உற்பத்தி செய்யற ரணிக்கேட் இது வந்து முதல் இருந்த ஷெடியூலை மாத்தி இப்ப முதலாவது 2வது கிழமை வைக்கிறது, திருப்பி 3வது கிழமையும் வருது. அடுத்து இந்த கம்போரா வைக்கிறது வந்து எங்களுக்கு முதல் அரசாங்கம் ஃப்ரீயா தந்தது. இப்ப இங்க 2 படியால அந்த கம்போரா வந்து எங்க ஆபீஸால கரைச்சி போட்டு பிரைவேட்டா கம்பெனிகள்ல எடுத்து கொடுக்கறது தான் இருக்குது. ஆனா அது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்லை. ஏன்னா கூடுதலான ஃபார்மர்ஸ் வந்து பெரிய அளவுல செய்யறாங்க. நாங்கள் கேட்டு அவங்களே அதுக்குரிய அளவு எடுக்கிறபடியால சின்ன இதாக நாங்க கொடுக்கறது இல்லை. அடுத்தது வந்து ரணிக்கேட் வந்து எங்களோட ஆபீஸ்ல வந்து சனிக்கிழமைகள்ல கரைச்சி கொடுக்கறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை சனியும் 8 மணிக்கு சனிக்கிழமை வந்தீங்கன்னா எடுக்கலாம். இங்க கொண்டு வந்து கரைச்சி கொடுக்குற பிரச்சனையை பற்றி நான் கடைசியா அந்த குழு மீட்டிங்ல கரைக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். சரியா? முதல்வருக்கு அடுத்து நிறைய கோழி குஞ்சு வந்து இவங்க எடுத்த நேரம் வந்து எடுத்து கரைச்சி கொடுத்துருக்காங்க. அதோட சொசைட்டி அவங்க குழு மெம்பர்ஸ் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு அந்த மருந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. கம்போரா வந்து இப்ப முதல் வந்து 1500 டோஸுக்கு தான் வந்தது. இப்ப 200 டோஸ் வருது. இப்ப போன மாசத்துலேயே தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப அதால நீங்க உங்களுக்கு தேவைன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னு சொன்னா நாங்க அதை பதிஞ்சு போட்டு ஒவ்வொரு முதலாவது கிழமை ரணிக்கை தந்து 2வது கிழமைக்கு கம்போரா தாரத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து தருவோம். சரியா? அடுத்தது வந்து அம்மா ஊசி இப்போ 35வது நாள் அல்லது 1.5 மாசம் அம்மா ஊசியை போடணும். அதுக்கு பிறகு 40வது நாள் அதாவது 45வது நாள் பூச்சி மருந்து கொடுப்போம். கூடுதலா நாட்டுக்கோழி நாளை நம்ம வளர்க்குறது. நாட்டுக்கோழின்னா இப்ப எப்படியும் திறந்து விட்டுட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டு எடுக்கிறோம். அப்ப கட்டாயம் பூச்சி பிரச்சனை வரும் நாட்டுக்கோழிகளுக்கு. சில பேர் வந்து இங்க மருந்து வைக்காமையும் வளர்க்கிறார்களும் இருக்காங்க. ஆனா கட்டாயம் எங்கட இதுபடி கட்டாயம் அந்த பூச்சி மருந்தையும் 45வது நாள் வச்சு போட்டு அதுக்கு பிறகு 60வது நாள் 3வது ரணிக்கேட்டும் கொடுக்கறது. இப்ப அந்த 3 மாசத்தால ரணிக்கேட் வாரண்டபடியால அதை நாங்க 60வது நாள் கொடுக்கறது செய்யறது இல்லை. அதுக்கு பிறகு 95வது நாள் 90வது நாள் ஏற்கனவே 35வது நாள் போட்ட அம்மா ஊசியை பூஸ்டர் பண்றதுக்கு 90வது நாள் 2வது அம்மா ஊசி போடுறது. அடுத்தது வந்து இப்ப கோழி குஞ்சு நிறைய அது வந்து பிரைவேட்டா கம்பெனிலான எடுத்து செய்கிறது. அப்ப வேக்சின் வந்து கூடுதலா கம்பெனியில விட மாறுபடுற இதுக்கிட்ட மாதிரி மாறுபடும். இப்ப உங்களுக்கு வேணுமென்று சொன்னா நீங்க 88 பதினீங்கன்னா அதை சொல்லிட்டு
சொல்லலாம். அம்மா ஊசி இப்போ அந்த ஒவ்வொரு சீசனாக மாறுபடும். ஓரல் இல்லை, அது வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது. சரி, அந்த ரனிகேட் காம்போரா எல்லாம் வந்து வாயால தண்ணியில கலந்து கொடுக்கலாம். ஆனா அம்மா வந்து ஊசியா தான் போடணும். சரியா, அந்த செட்டையில போடுறது கோழிக்கு. அடுத்தது கோழி குஞ்சு நிறைய வளர்க்குற ஆக்களுக்கு அந்த கோழி கொத்துற பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா சொண்டு வெட்டலாம். சரியா, அதுவும் எங்கட இதுல செய்யறது, இவங்கட செய்திருக்கிறோம். சரியா, இவ நிறைய சாப்பாடு குறைவா இருந்தாலும் அப்ப நீங்க சாப்பாட்டை கூட்டி பாருங்க, அந்த பிரச்சனை இல்லாட்டி ஓகே. அல்லது நிறைய இப்ப கோழி வளர்க்குறாங்களுக்கு அந்த கொத்துற தன்மை கூடுதலா இருக்கும். அதால வந்து ஆரம்பத்துல வெட்டி விடுறது நல்லது. அப்படி என்ன நீங்க அது வந்து கம்போரா இடப்பிரச்சனையும் ஒரு காரணமா இருக்கும். அடுத்தது இந்த கம்போராவுக்கும் ஆரம்ப அறிகுறியா கொத்துற இது இருக்கு. கொண்டு வந்து கூடா இருக்காது. அப்ப சாப்பாடு கோழி குஞ்சு தடுப்பு மருந்து வைக்கிறதுல பிரச்சனை இருக்கா? எங்களுக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறாக்களுக்கு நீங்க இவங்க மூலமா எங்களுக்கு அந்த மருந்துகள் தாங்க. ஓ, அதான் இப்ப நீங்க நோய்கள் வருது, அம்மா வருது, நிறைய சாகுது. அப்ப எங்களுக்கு இந்த பருவத்துக்கு நீங்க தந்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வச்சுக்கிட்டே போட்டாங்க. இல்ல அது இப்ப செய்யறாங்க. இந்த குழு அமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட குழுவால எங்களுக்கு ஒரு உதவி நடந்திருக்கு. இப்ப பண்ணையில இருந்து கோழிகள் குஞ்சுகள் வந்தா ஒரு ஆள் இப்ப 10-20 எடுக்கிறது வந்து அவங்க கொண்டு வர கஷ்டப்பட்ட நேரம்லாம் நம்ம செயலாளர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓ, அதாவது அவங்க உங்களுக்கு இப்ப தடுப்பு மருந்து நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா அவங்களோட தொடர்பு வந்து அவங்க உங்களோட கரைச்சி எடுத்து தருவாங்க. அவங்க ஒரு சனிக்கிழமை அந்த கரைச்சி கொண்டு வர அங்கிருந்து மருந்து எடுத்துட்டு வரதான் பிரச்சனையா இருந்தது. என்னடா ஐஸுக்குள்ள வச்சு தானே கொண்டு வருவாங்க. எனக்கு ஒவ்வொருத்தரா வந்து எடுத்துட்டு வரதுக்கு ஐஸ் போறது. அப்ப இப்ப உங்களோட தேவைகள் இருந்து எங்களோட தொடர்பு உண்டாங்க. பாக்குறேன் இப்ப நோய் இப்ப யாராவது வீட்டுக்கு போய் பாக்குறோம். போன முறையெல்லாம் நீங்க வந்த நேரம் ஒரு ஆள் சொன்னது. அப்ப நாங்க போய் பண்ண கோழி பண்ண பார்த்துட்டு தான் போனோம். அப்ப அதனால தண்ணீர கலந்து போட்டு ஸ்ப்ரே பண்றது அப்படி செய்யணும். ஆனா ஒரு இதுல இயற்கை முறையா சொல்றாங்க சாம்பல் தானே. சில பேர் வந்து சாம்பல் இந்த கோழி திரட்டி இது வந்தாலும் கோழி பேர் வந்து குறையும். கோழிங்க வளர்க்க ஆரம்பிக்கும் போது சீசன் பார்த்து வளர்க்கணும். ஒண்ணு வந்து தை மாசி அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கோழிங்க அடுத்தது கோழி குஞ்சு வார வருத்தங்கள். கோழி குஞ்சு வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறது சீசன் பார்த்துதான். இப்ப காலநிலைகள் அதுகளை பார்த்துட்டு தான் நீங்க ஆரம்பிக்கணும். முதலாவது வந்து இப்ப தை மாசிக்கு நீங்க கோழி குஞ்சு எடுத்து வளர்க்க தொடங்குனீங்கன்னு சொன்னா அது சரியா வரும். அதுக்கு பிறகு நோய் தாக்கம் வந்து குறைவா இருக்கும். ஏன்னு சொன்னா தை மாசி இப்ப கோழி குஞ்சா இருக்கும் போது மழை வந்து குறைவா இருந்தது. இப்ப தைக்கு சில வழி இங்க மழை கூடுதலா வாரது. இப்ப மாசி இதுகள் சொன்னா ஸ்டார்ட் பண்ண சரியா வரும். அப்ப இப்ப ஆடி வந்துட்டு சொன்னா 3-4 மாதம் ஆயிடும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், காத்து சீசன் தொடங்கிடும். அப்ப நோய்கள் வந்தாலும் பெரிய அளவு குஞ்சு என்றால் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். சின்ன குஞ்செண்டா இப்ப இந்த காத்து சீசனுக்கு திருப்பி நோய் பரவ தொடங்குது. ஏதாவது ஒரு கோழி குஞ்சுக்கு வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னா நீங்க அந்த கோழி குஞ்சை வந்து தனிமைப்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா நீங்க அடுத்தது வந்து இந்த கோழிகளுக்கு நோய்கள் வாரதை வந்து கட்டாயம் நீங்க பார்க்கணும்னா முதலாவது வந்து தடுக்கிறதுக்குரிய வழிகளை செய்யறதுக்கு தான் இந்த தடுப்பூசி போடுறது. அடுத்தது ஒவ்வொரு நாளும் கோழியை வந்து நீங்க பார்க்கணும். ஏதாவது ஒரு கோழி சின்ன சோர்வு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு பார்த்து போட்டு அதுக்குரிய அதை வந்து சோர்வா இருந்து நோய் தாக்கம் எதுவும் இருந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து தனிமைப்படுத்தி விட்டுருவாங்க. அடுத்தது வந்து இப்ப ஆடி மாசத்துல வந்துட்டீங்கன்னா இப்ப அதை கடந்த அந்த காத்து சீசனை போயிட்டுன்னு சொன்னா இனி மார்கழிக்கு பெரிய கோழியா வந்துடும் அந்த குஞ்சுகள். அப்ப இனி முட்டையிட ஆரம்பிச்சிடும். அப்ப நோய் தாக்கம் அந்த மழை நேரம் குளிருக்கு வாரதெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நிற்கும். அல்லது குளிர் நேரம் தான் குஞ்சு இறக்கி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அது சரியான
கஷ்டம். ஏன்னா கோழி குஞ்சு அவ்வளவு இறந்து போறது குளிர் தாக்கம் இருக்கா. அடுத்தது வெயில் நேரத்திலேயும் இந்த பிரச்சனை வரும். வெக்க சூட்டுக்கும் திடீரென்று கோழி குஞ்சுகள் இறக்கும். அப்ப அதால கோழி குஞ்சை வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து வளர்த்து கொள்ளவும். அடுத்தது கோழி கூடு. கூடுதலா இங்க வந்து பெரிய அளவுல செய்யறாக்கள் இல்ல, சின்ன சின்ன கூடு தான் வச்சிருக்கீங்க. அதாவது சின்ன ஒரு அளவுல கொண்டு இருக்கிற இதுகளை வச்சு செய்து கோழி குஞ்சுகளை கூட்டுல வளர்த்து கொள்வோம். அடுத்தது வந்து கூடு அமைக்கும் போது நல்ல சூரிய ஒளி படுற மாதிரி, காத்தோட்டம் இருக்கிற மாதிரி அப்படி அமைச்சு கொள்ளுங்க. இப்ப மழை சீசன் சொன்னா காத்தோட்டம் இருந்து கூடுதல் காத்து நேரம் கூடுதலான காத்து கோழிக்கு ஒத்து வராது. அப்ப என்ன செய்யணும், கோழிக்கு அந்த தென்னுகள் ஏதாவது சாக்கோ இதுகளை போட்டு மறைச்சி அந்த இதுகளை அது நீங்க வளர்க்குறவங்களுக்கு அனுபவத்திலேயே தெரியும் அப்படி அந்த கூடுகளை பராமரிக்கிறது. அடுத்தது இப்ப இந்த கூட்டுல நீங்க சொன்னீங்க கோழி பேன் பிரச்சனை. இப்ப கெமிக்கல் பாவிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கண்டு கோழி பேனுக்கண்டு வருது, ஒவ்வொரு கம்பெனியும் ப்ராடக்டை உருவாக்கி வருது. அதை வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதை செய்ய சொல்லி. அல்லது உங்களோட அனுபவத்துல இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய இதுகள் பாவிக்கிறோம், நெறிக்கலை பாவிக்கிறது, அதுகள் சொன்ன வசம்பு அதுகளுக்கெல்லாம் கோழி பேன் இல்லைன்னு சொன்னா அதையும் பயன்படுத்தலாம். அப்ப அந்த கோழி பேன் இருக்கிறது, அடுத்த உண்ணித்தல் அந்த இதுகள் இருக்கிறதும் வருத்தமா வந்துடும் கோழிகளுக்கு. என்னன்னு சொன்னா ரத்தம் இல்லாம போகும். அப்ப இல்லாம வலுவி போயிடும். அப்ப அதால அந்த கோழி பேன் இருக்கிறதையும் கட்டாயம் கவனிச்சு அதை இல்லாம ஆகுறதுக்கு வழிய செய்யணும். அடுத்தது வந்து கூடுதலா வர்றது சளி பிரச்சனை வரும். மழை நேரத்துல வெயிலுக்கும் சிலதுகளுக்கு சளி வருது. சளி வந்ததுன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம், மூக்கு அந்த துவாரம் இருக்கு தானே, அதுல வந்து பிசு பிசுப்பு தன்மையா இருக்கும். அடுத்தது வாய் ஒரே திறந்து கொண்டு அது இது செய்யும், மூச்சு விடும். அத வாயில வந்து இந்த வீணீர் மாதிரி பிசு பிசுப்பா வர பார்க்கும். அடுத்தது கண் வீங்கும். கண் வந்து இப்ப நமக்கு சளி என்று சொன்னா தலை குத்து வந்தா தலையெல்லாம் குத்தும் சொல்றது என்ன, இந்த சைனஸ் அந்த இதுகள் இருக்கிறதால அதுல சளி போற மாதிரி. அதே மாதிரி கோழிக்கு என்ன செய்யும், தலையும் வீங்கும், கண்ணும் வந்து இந்த பெரிய இதா வீங்கி சிலது வந்து மூடிக்கொண்டு போகும். அப்ப மூடிட்டு போனா அந்த இதுக்கு வந்து கண்ணுக்குள்ள வந்து சளி கூடுனா இப்ப நமக்கு வார மாதிரி கட்டியா மஞ்சளா உள்ள இருக்கும் கண்ணுக்குள்ள. அதை வந்து அமர்த்தி எடுத்து விடும். எடுத்து விட்டுட்டு கண்ணுக்கு வர்ற ஐப்ரோப் மருந்து அல்லது இப்ப நீங்க கண்ணுக்கு பாதிக்கிற மருந்து ஏதாவது இருந்தா அதையும் விடலாம். கண்ணுக்கு விட்டுட்டு சளிக்குரிய மருந்து நீங்க இப்ப வேண்டி இப்ப பெனடோல் கரைச்சி கொடுக்குறீங்க, அதுக்கு ஓரளவு ஓகே ஆகும். அல்லது சளிக்கு நம்ம போடுவோம் அமோக்சிசிலின் குளிசை தெரியும், அந்த டியூப் குளிசை மஞ்சளும் நீலம் அந்த குளிசைய கரைச்சி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆன்டிபயோட்டிக் அது கோழி ப்ராடக்ட் தனியா வாரதும் இருக்குது. இப்ப உங்களுக்கு அவசரத்துக்கு செய்யறதுக்கு எங்களோட தொடர்பு கொண்டு செய்ய இயலாட்டி இதுகளை பாவிக்கலாம். உங்களோட முதல் உதவியா செய்யறதுக்கு தான் சொல்றேன், சரியா? அது சொன்னதுக்காக நீங்க தொடர்ந்து ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து எங்கிட்ட சொல்லி மருந்து எடுத்துருக்கு, சரியா? திருப்பி அது சொன்னதால கொடுத்து கொண்டே இருந்தோம் மாறையிலேன்னு சொல்லக்கூடாதான். அடுத்தது வந்து சளியை தடுக்கிறதுக்கு நீங்க ஆரம்பத்திலேயே கோழி இப்ப வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுனா இயற்கையா இருக்கிற மூலிகைகளையே பயன்படுத்தலாம். இப்ப துளசி அவிச்சு, துளசி தண்ணி, அதுல இப்ப நீங்க தண்ணி வைக்கும் போது துளசி அதுகளை அவிச்சு கொடுக்கறது, கற்பூரவள்ளி அதுகள் எல்லாம் அவிச்சு அது வைக்கிறேன். நான் இந்தியாவுக்கு வீடியோ ஒன்று பார்த்தேன், நாங்க இயற்கை முறையிலேயே செய்து கொண்டு வாரா. முருங்கைக்கீரை, முருங்கையில அதுகள் எல்லாம் போட்டு, துளசி போட்டு, இஞ்சி மிளகு அதுகள் எல்லாம் குத்தி அதுகள் எல்லாம் வைக்கவே இந்த மருந்து தடுப்பு மருந்தே வைக்காம தான் அதெல்லாம் வளர்க்குறாலும் சக்சஸா வருது. இப்ப நீங்க தடுப்பு மருந்து வச்சு இப்ப சளி பிடிக்காம இருக்கிறதுக்குரிய தடுப்பு முறைகளுக்காக வேண்டி இந்த இயற்கையான மூலிகைகளையே அழிச்சு கருக்கி விடலாம். அந்த வைக்கிற தண்ணியோட கலந்து ஒரு முறையும் வச்சு விட்டா சரி. சளி பிரச்சனைக்கு அடுத்தது அந்த அமோக்சிக் அதுக்குறவு நீங்க இப்ப கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய மருந்தையும் வந்து வைக்கும். சளி கூடுதலா சொல்றது அந்த குறைசான்னு சொல்றது அந்த வருத்தத்துக்கு பேரு. அதான் இந்த கண்ணெல்லாம் வீங்கி கொண்டு வர்றது. அந்த உள்ள இருக்க சளியை எடுத்துட்டு பாத்தீங்கன்றாலே வளர்த்தாலே அது மாறிடும். அடுத்தது ஒன்றுக்கு வந்தா ஈஸியா மற்றதுக்கு பரவிடும். அதால தனியா விட்டு ஒரு இதுக்கு வந்துட்டோம்னா தனியன்னு சொன்னா இப்ப கோழி கூட்டுக்கு பக்கத்திலேயே விடக்கூடாது. அது சில பேர் செய்யறது. நாங்க தனியை விடுங்கன்னு சொல்ல கோழி கூட்டுக்கு பக்கத்திலேயே தனியா ஒரு இதுக்குள்ள விட்டு விட்டீங்கன்னா அது சுவாசிக்கிற காத்துல அந்த கிருமிகள் பரவிட்டா பக்கத்துல இருக்க கோழிக்கு போயிடும். அடுத்தது ஒரு கோழி கூட்டுல வந்து கோழி என்ன அடுத்தது ஒரு இதுல வந்து கோழி கூட்டுல வந்து ஒரு கோழி அந்த ஒரு கூடு நிறைய வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னா இவ சிலது வந்து கோழிகளுக்கு வருத்தம் வந்தா இறப்பு வீதம் வந்து கூடுதலா இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல இப்ப வந்து நீங்க அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கோழி கூட வந்து நல்ல வடிவா குளோரின் போட்டு வடிவா டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏதாவது போட்டு
வடிவா தொத்து நீக்கிகள் போட்டு வடிவா கழுவி விட்டுட்டு 2 கிழமைக்கு அந்த கூட்டுல ஒண்ணுமே எடுக்கக்கூடாது. அதை பெருசா அப்படியே விடணும் திறந்து காத்துப்படுற மாதிரி. அதுக்கு பிறகுதான் நீங்க புதுசா ஏதாவது கோழி குஞ்சுகள் இறக்கி அதுக்குள்ள வளர்க்குறா வளர்க்க ஆரம்பிக்கணும். முதல் என்னன்னா அந்த சில நோய்கள் வந்து கோழி கூடி இருக்குதானே, அந்த கரையில இருக்கிற இடுக்குகள் இருக்குதானே, அதுக்குள்ள கிருமி இருந்து திருப்பி கோழி வளர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ள எச்சங்கள் வந்து ஈரழிப்பா போய் அந்த கிருமி தொட்டி கோழிகளுக்கு திருப்பி வருத்தம் வரும். அப்ப போன முறையும் வளர்த்து சேர்த்துட்டு இந்த முறையும் வளர்த்து சேர்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் இதாலதான் மாறும். இப்போ ஒரு கோழி கூடுல இருந்த கோழி கூடுக்கு ஏதாவது வருத்தம் வந்து செத்துட்டேன்னா அந்த கோழி கூட வந்து 2 கிழமை வடிவா தொத்து நீக்கி அதை கிருமி நீக்கம் எல்லாம் செய்து போட்டு 2 கிழமை அதை விட்டு வடிவா காய விட்டு காத்தோட்டம் வர மாதிரி விட்டுட்டு தான் திருப்பி கோழி குஞ்சியை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். நாற்பத்தஞ்சாவது நாளும் அதுக்கு பிறகு 90ல வந்து அம்மா ஊசி போடணும். திருப்பி அதாவது 95ல போடணும். சரியா? கோழி மருந்து 2 தரம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த குடற்புழு கூடுதலா இருந்தா அதுக்கு வந்து கோழிக்கு பூச்சி மருந்து இருக்கு. இப்ப ஆட்டுக்கு மாட்டுக்கு பூச்சி மருந்து மாதிரி கோழிக்கு பூச்சி மருந்து இருக்கு. சில பேர் வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது வந்து கோழி நல்ல 8 இப்போ நார்மலாவே கோழி 8 மாசத்துக்கு பிறகுதான் முட்டை விட ஸ்டார்ட் பண்ணும். 8 மாதம் ஆகிட்டு கோழி இன்னும் முட்டை விடுது இல்லை, அந்த பிரச்சனைக்கு கொண்டு வரும். அதுக்கு கூடுதலா பூச்சி என்னன்னு சொன்னா இப்போ நம்ம போடுறது கூடுதலா கழிவு சாப்பாடுகள் தானே போடுறோம். அடுத்தது வந்து வாய்க்கால்கள் தானே நீக்கிட்டு வருது. அப்ப அந்த அது ஒரு புழுக்கள் வந்து கூடுதலா வயிற்றுக்குள்ள இருந்தாலும் சர்வை வந்து இது செய்யக்கூடாது. அப்ப அதாலதான் நம்ம முட்டை விடுற தன்மையெல்லாம் பாறது குறைவா இருக்கு. அதால கட்டாயம் பூச்சி மருந்து கொடுக்க சொல்றது. இப்ப நீங்க இவ்வளவு நாள் ஷெட்யூல் படி கொடுக்காட்டியும் அந்த கோழி முட்டை விடுற பருவம் வந்துன்னு சொன்னா ஒருக்கா கொடுத்து போட்டு திருப்பி 14 நாளைக்கு திருப்பி ஒருக்கா கொடுப்போம். அடுத்தது இப்ப கோழிக்கு நீங்க வைக்கிற சாப்பாடு இப்ப சில தேங்காய் புதர்கள் போடுவோம் தானே, அதுகள் கூட இது போடும்போது கொழுப்பு இதுகள் கூடுதலா இருந்தாலும் முட்டை விடுற தன்மை குறைவா இருக்கு. அப்ப அதால என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்ப தேங்காய் பூவெல்லாம் உப்பு தண்ணி இருக்குல்ல, உப்பு தண்ணியோட தேங்காய் பூ அதுகளை கலந்து போட்டு வைக்கிறனாலும் அந்த கொழுப்பு வாடுறது குறைவா இருக்கும். அடுத்தது நெல் வந்து கோழிக்கு வளமையாவே நீங்க போடுறது ஆக கூடுதலா போடக்கூடாது. போட்டிங்கன்னு சொன்னா முன்னிறப்பை இருக்கு தானே, அதுலயும் அந்த நெல் சமிபாடடையாம இருக்கும். ஆனா முட்டை வர்ற நேரம் கோழிக்கு நெல் வந்து ஒரு அளவுக்கு போடலாம். வேணும்னு சொன்னா வயிற்றுல கொழுப்பு இருந்தா கொழுப்பை வெட்டி விடும். அந்த நெல் கோது அந்த இதுகள் இது செய்யுது. சரியா? அதாவது எடுத்துட்டு அந்த சக்கை நெய் அது போட்ட நீரும் நல்லா முட்டை விட்டுது. அதுல தன்மை எடுத்துட்டு தந்தாங்க அதை தந்து நல்ல முட்டை பெருசா முட்டை வந்து கட்டாயம் கல்சியம் சொல்றது. அப்ப அப்படி உங்களுக்கு அந்த இது நீங்க இப்ப சொல்றது புதுசா இருக்குது. எனக்கு நான் தந்ததால போட்டேன். முட்டை நல்ல பெருசா வந்தது, கோழி நல்ல எத்தனை இந்த கோழிக்கு இப்ப 10-15 கோழி சொன்னா ஒரு சேவல் அப்படி நிக்கிறதுனாலும் காணும். ஆட்டுக்கு சொல்ற மாதிரி தான் அதுக்கு கூடுதலான சேவல் இப்ப நீங்க இறைச்சிக்கு வளர்க்குறேன்னு சொன்னா அதை தனியா வச்சு சாப்பாடு போட்டுருந்தீங்கன்னா நல்லா போடும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்ப வளர்க்குற முறை வந்து இப்ப நம்ம கூடுதலா வந்து தொழில சில பேர் வீட்டு தேவைக்கு வளர்க்குறாங்களும் இருக்கீங்க, அல்லது பிசினஸ் முக்கியமா கொண்டு வளர்க்குறாங்க வியாபாரம் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்ப என்ன கோழி முட்டையாலையும் நல்ல இது வருது. அடுத்தது வந்து கோழி சேவல் வந்து நல்ல வெயிட்னு சொன்னா அது கொடுக்கறதால இறைச்சி மூலமும் உங்களுக்கு பயன்பாடு வரும். அப்ப அடுத்தது கோழி வளர்ப்புல 2 நோய்களை பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று கொரைசாவும் மற்றது குடற்புழு தாக்கவும். அடுத்தது வந்து கோழியில வர அம்மை நோய். அம்மைக்கு வந்து கட்டாயம் வெயில் சீசன் டைம் கூடுதலா இருக்கும். அம்மை வாரம் வெயில் என்று சொன்னா இப்ப போன 2ஆம் மாசம் 4ஆம் மாசம் வந்து அதுக்குள்ள வந்து சில பேர் வந்திருக்காங்க அம்மா போட்டுட்டு. அம்மா போடுற வித்தியாசம் தெரியும் தானே, உங்களுக்கு மாதிரி இருக்கு. உடம்புல இருந்ததுன்னு சொன்னா ஒரு அளவு இது செய்யலாம். வாய் தொண்டு இதெல்லாம் போட்டுட்டு சொன்னா சரியான கஷ்டம் அந்த இதுகள். அப்ப அம்மா வராம தடுக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே தடுப்பூசி போடுறதுதான் முக்கியமான இது. அடுத்தது வந்து இப்ப அம்மா வந்துட்டேன்னு சொன்னா 1-2க்கு வந்துட்டேன்னா அதை தனியா பிரிச்சு விடுவோம். பிரிச்சு விட்டுட்டு அதுக்கு வந்து அம்மைக்கு வந்து இயற்கையா நாங்க சொல்றது வந்து தேசிக்காய் இருக்கு தானே, தேசிக்காய் சாரை வந்து நல்லா அந்த காய்ப்பு மாதிரி இருக்கு அதுல தேய்ச்சி விடுவோம்.
தேய்ச்சி விட்டுட்டு நீங்க வேணுமெண்டா மஞ்சளையும் இதையும் அரைச்சி பூசினாலும் பிரச்சனை இல்லை. அந்த கண்ணுக்குள்ள வர பிரச்சனைக்கு சின்ன வெங்காய சாறு விட்டா நல்லா சரியா வருதுன்னு சொல்றாங்க. இது உங்களோட இதுல இல்லாதையும் அனுபவத்துல சிலவை சொன்னதாலும் உங்களுக்கு அவசரத்துக்கு உதவும்னு சொல்றேன். அடுத்தது வந்து அம்மைக்கு அந்த தேசிக்காய் இதை செய்யலாம். அல்லது ஒரு புளிசு ஒன்று இருக்குது, அதை நீங்க எங்களோட தொடர்பு கொண்டு வந்து எடுங்க. அதை வருண்டி வச்சுக்கிட்டாலும் ஒரு அளவுக்கு அந்த அம்மா வர விட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். சின்ன குஞ்சுகளுக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டம், பெரிய இதுகளா காப்பாத்திடலாம். சரியா? அடுத்தது கோழிகளுக்கு வர பிரச்சனை அந்த நரம்பு பிரச்சனை, ரணிக்கட். அதாவது இப்ப கோழிகள் கால் இல்லாம கால் அந்த முழங்காலால உறைஞ்சி நடக்கிறது, அப்படி வாரது. அல்லது கழுத்தை திருகி பின்பக்கமா அப்படியே திருகிறது. அந்த இது அது ரணிக்கட் என்ற நோய்க்கு தான் வாரது. சரியா? அதுல முக்கியமா நீங்க ரணிக்கட் வேக்சின் வைக்காதபடியால வருது. சில இதுகளுக்கு நாங்க மருந்து ஒழுங்கா கொடுத்துருக்கிறோம், ஆனாலும் நோய் வருதுன்னு சொன்னா அந்த ரணிக்கட் வச்ச விதம் பிள்ளையா இருக்கலாம். சில பேர் இப்ப நாங்க மன்னார் ஆபீஸ்ல கரெக்ட் எடுத்து கொண்டு இங்க கொடுக்கறதுக்கு இடையிலே அந்த ஐஸ் கூல் தன்மை இதுகள் இல்லாம போயிட்டுன்னு சொன்னா வேக்சின் ஃபெயிலியரா போயிடும். அதை நீங்க வைக்காலும் பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அந்த மருந்து ரணிக்கட் மருந்து நீங்க இப்ப கரைச்சி கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்குள்ள அந்த கோழியெல்லாம் போகணும். அதாவது இப்ப ரணிக்கட் வேக்சின் வைக்க போறீங்கன்னா அடுத்த நாள் குறைவா, முதல் நாளே குறைவான தண்ணியை வச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில வைக்கும் போது அது தண்ணி தாகத்துல குடிச்சிடும். அப்ப உடனே 1 மணித்தியாலத்துக்குள்ள குடிச்சிருமன்றபடியால அந்த ரணிக்கட் வேக்சின் ஃபெயிலியர் வாரதை குறைச்சிங்கன்னு சொன்னா ரணிக்கட் வாரது குறைவா இருக்கும். ஆரம்பத்துல அந்த புறா அதுகளுக்கெல்லாம் கூடுதலா வந்தது. அதனால இப்ப இந்த ரேசிங் புறா வளர்க்குறாக்கெல்லாம் கூடுதலா ரணிக்கட்டுக்கான இன்ஜெக்ஷன்கள் எல்லாம் வேண்டி போடுறாங்க. இப்ப கோழிகளுக்கு அந்த மாதிரி எங்களோட இதால வாரதுல பிரைவேட்டா அடுத்துதான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க, ரணிக்கட்டு போடுறேன்னு சொன்னாங்க. அப்ப அடுத்தது இந்த ரணிக்கட் நோய் வந்துட்டுன்னு சொன்னா அந்த எல்லா கோழி நோய் எல்லாம் ஒன்றுக்கு வந்தா எல்லாத்துக்கும் பரவுது. ஏன்னா வைரஸ் நோய் சிலருக்கு பாக்டீரியா நோய் வரும். அப்ப ரணிக்கட் வந்தாலும் தனிமைப்படுத்தி வைக்கணும். அடுத்தது அந்த வந்த இதுகளுக்கு இப்ப அறிகுறிகள் காட்டும், அதுக்கு தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றது. இப்ப சில வேளை கால் இழுத்து நரம்புகள் அந்த இதுகள் இது செய்து போய் நடக்கலாம் நிற்கும். அடுத்தது தலையெல்லாம் திருக்கி அப்படி இருந்ததுன்னு சொன்னா அதுக்கான மருந்துகள் இப்ப ரணிக்கட் மருந்து இல்லை, அந்த கால் நோவு கால் இதுகளுக்காக வேண்டி இழுத்து விடுறதுக்காக வேண்டி அந்த எண்ணெய்களை போட்டு உருவி விட சொல்றது, நோவு எண்ணெய்கள் போட்டு. அது பிசியோதெரபி மாதிரி செய்தீங்கன்னு சொன்னா சில இது சரியா வரும், 50% அப்படி சரியா வர்றதுக்கு இது இருக்கு. அடுத்தது அம்மைக்கு அந்த ரணிக்கட் வந்தா சளியும் கூட வந்துடும். கொரோனா மாதிரி முகம் வீங்கி சளி வாரதும் இருக்கு. அப்ப சளிக்குரிய மருந்தை நாங்க வைக்க சொல்றது. அடுத்தது கோழிக்கு நீங்க ஏதாவது வேற பிரச்சனைகள், இப்ப முக்கியமான வார பிரச்சனையை பத்தி தான் நான் சொன்னேன். நான் 5-6 நோயை பற்றி சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது போனோம்னா சொல்றேன். பம்பல் ஃபுட்னு சொல்றது காலுக்கு அது கூட கொஞ்சம் கிளீனா வச்சிருக்கோம். இப்ப அடிக்கடி நீங்க கூட்டுல இருக்கிற இதுல மாத்தாம இருந்தீங்கன்னா உண்ணி கோழி பழிப்புகள் இதுல மாத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா அது அப்படியே நடக்க காலில் பழந்து இது பண்ணி அப்படியே கூட அந்த நேரம் தான் அந்த காலில் பாலம் வெயிட் கூடி இருந்தாங்க அந்த செடி மாதிரி செய்ய. சிலர் அந்த பூ அந்த இதுகள்ல எல்லாம் இது மாதிரி வெள்ளை வெள்ளையா ஃபங்கஸ் இல்ல கம்போரா